எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு. அரசியலாக்க முடியாது கவர்மெண்டோட. இப்ப நீங்க பாத்தீங்க 13 துறைகள் 46 சேவைகள் 13 துறைக்கும் தனித்தனி கவுண்டர். இங்க அரசியலாக்கப்படுகிறதுனா எது அரசியலாக்கப்பட்டிருக்கிறது? துறைகளின் பெயர் அரசியலா இல்ல துறைக்கு? ஆமா, திட்டத்தோட பெயர் இது பரவாயில்லங்க. அவர்கள் ஆட்சி காலத்தில் உப்புக்கு அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க, தண்ணிக்கு அம்மா தண்ணின்னு பேர் வச்சாங்க. இல்லங்க, இல்ல அப்படின்னு வச்சிருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷமாச்சு. அம்மா பொதுவான பெயர், உங்க அம்மாவும் ஒண்ணுதான் எங்க அம்மாவும் ஒண்ணுதான். ஆனா அவங்க வச்ச அம்மா வேற. அம்மா உப்புன்னு பேர் வச்சு எத்தனை நாள் அந்த திட்டத்தை நடத்தினாங்க யாருக்கு தெரியும்? அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை நாள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னு தெரியுமா? எத்தனை மூட்டை உப்புக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? எத்தனை நாள் அந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்ததுன்னு தெரியுமா? வச்சாங்க பேர். இது அப்படி இல்ல. 10,000 முகாம்கள் நடத்தப்படும். 10,000 முகாம்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணி நிற்கிறாரு. ஒரு இழிவான பிரச்சாரம். முதல்வரை நேற்றைக்கு கூட ஒருமையில் பேசியிருக்கிறார். அதாவது ஒரு தகுதி இல்லாத எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் ஒருமையில் ஒரு முதல்வரை பேசுவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகான்னு தெரியல. எனவே அவர் குறித்தான இந்த கேள்விக்கெல்லாம் நான் நீண்ட நேரம் பதிலளிக்க விரும்பவில்லை. ஒரு தகுதியுள்ள ஆட்களுக்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும்.